உலகெங்கிலும் உள்ள தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஜீசஸ் ஃபார் ஏஷியா மினிஸ்ட்ரியின் மூலமாக தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பரமண்டல ஜெபத்திலும் முதல் பகுதியை பார்க்கும் பொழுது, எங்கள் பிதாவே என்று கூப்பிட்ட பிறகு, எங்கள் பிதாவே என்று சொல்லுவதிலேயே நமக்கும் தேவனுக்குமான உறவை பார்த்தோம். அதே போல் நமக்கும் மற்றவர்களுக்குமான உறவையும் அந்த வார்த்தையிலே பார்த்தோம். அதற்கு பின்பாக வரக்கூடிய 3 விண்ணப்பங்களை பார்க்கும்போது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இன்றும் இந்த 3 விண்ணப்பங்களுமே, இந்த 3 விண்ணப்பங்களும் தேவனுக்கு தொடர்புடையதாக, தேவனுக்கு முக்கியமான காரியங்களாக, நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த 3 காரியங்களை பார்க்கும்போது அது நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்முடைய சக மனிதர்களுக்கான காரியமாக காணப்படும். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற பகுதி என்னவென்றால், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஹலவர்ட் பி தை நேம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. மத்தேயு 6 அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த பகுதியை நாம் வாசிப்போம். ஒரு காரியத்தை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமம் என்பது மிகவும் புனிதமான ஒன்று. To hallow the name of the Lord requires that the words in which we speak of the supreme being be uttered with reverence. ஆங்கிலத்தில் நான் சொன்ன பகுதியை மீண்டுமாக தமிழில் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நாம் ஒப்புயர்வற்ற மகத்துவமான தேவனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். சாதாரண ஒரு பூமிக்குரிய மேலானவர்களாக நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், அவர்களை மாண்புமிகு என்கிற வார்த்தையை முன்னால் நம்ம பயன்படுத்துவோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள், மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் என்று சொல்லி இந்த மாண்புமிகு என்கிற அந்த பக்திக்குரிய அல்லது மரியாதைக்குரிய வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான நம்முடைய ஆண்டவரை நாம் எவ்வளவு தூரம் அன்பானவராக பார்க்கிறோமோ அதே நேரத்தில் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமுள்ள தேவனை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த பரிசுத்தமுள்ள தேவனை குறித்து பேசும் பொழுது அவர் யாருக்கும் ஒப்பானவர் அல்ல, எல்லோருக்கும் மேலானவர். எந்த ஒரு நபரையோ, எந்த ஒரு பொருளையோ, எந்த ஒரு ஜீவியையோ அவரோடு நம்மால் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. தமிழிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒப்புயர்வற்ற. யாரோடும் நம்மால் ஒப்பிட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய தேவனை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை 2 பகுதிகளாக உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது பகுதியிலே தேவனுடைய நாமம் பரிசுத்தமானது என்பதை பார்க்க இருக்கிறோம். 2வது பகுதியிலே ஏற்கனவே பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாமத்தை மீண்டும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேனே, அந்த ஜெபத்திற்கான அர்த்தம் என்ன, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பகுதியிலே அவருடைய நாமத்தை குறித்து ஒரு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை. மிகவும் தெளிவான ஒரு வார்த்தை. கர்த்தரை போல் ஒருவர் பரிசுத்தமுள்ளவர் இருக்கிறாரா என்றால் அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ளவர் இல்லை. தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. இந்த வசனங்களை அநேக முறை நாம் வாசித்திருப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவனை குறித்து சொல்லும்போது அவரை போல பரிசுத்தமுள்ளவர் ஒருவரும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்தில் 86வது சங்கீதம் 8வது வசனம் சொல்கிறது, ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. இந்த வசனத்தை சொல்லும்போது சில நபர்கள் தவறாக புரிந்து கொள்ளலாம். அநேக தேவர்கள் இருக்கிறார்கள், அநேக கடவுள்கள் இருக்கிறார்கள், அந்த கடவுள்களுக்கெல்லாம் மேலான கடவுள் தான் நம்முடைய கடவுள் என்று சொல்லக்கூடிய வசனம் என்று சிலர் தவறாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் அப்படி அல்ல. வேதம் ஒருபோதும் அப்படி போதிப்பது கிடையாது. இந்த உலகத்திற்கு ஒரே தேவன் தான். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே 4வது வசனத்தில், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவர் மாத்திரமே தேவன். ஆனால் இந்த வசனம் ஏன் இப்படி சொல்கிறது என்று சொன்னால், இந்த உலகில் உள்ள மக்கள், இந்த உலகத்தில் உள்ள பாவத்து நிமித்தமாக தங்களுக்கு வேறே தேவர்களை உண்டு பண்ணி கொண்டார்கள். அநேகர் அநேக நம்பிக்கையை உடையவர்களாக காணப்படுகிறார்கள். எத்தனை நபர்கள் எத்தனை நம்பிக்கையுடையவர்களாக, எத்தனை தேவர்களை உடையவர்களாக காணப்பட்டாலும் அவர்களுடைய நம்பிக்கையின்படி தேவர்களாக காணப்படக்கூடிய யாருமே தேவனுக்கு நிகரில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம். இது உலக கண்ணோட்டத்திற்காக எழுதப்பட்ட வசனம். மாறாக வேதம் ஒருபோதும் மற்ற கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வது கிடையாது.
அப்படி எத்தனை நபர்கள் எத்தனை தேவர்களை தங்களுக்கு தெரிந்து கொண்டிருந்தாலும் அத்தனை பேரும் எப்படித்தான் சொன்னால் தேவனுக்கு நிகராகவே முடியாது. நாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், அவருக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. அவருடைய கிரியைகளை குறித்து பார்க்கும் பொழுது இந்த கிரியைகளை வேறொருவராலும் செய்ய முடியாதபடிக்கு அவர் ஒப்புயர்வற்ற தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமம் பரிசுத்தமானது, அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை பார்க்கிறோம். 111வது சங்கீதத்தில் 9வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை 1 சாமுவேல் புஸ்தகத்தில் வாசித்தோம். 86ஆம் சங்கீதத்திலே அவருக்கு ஒருவரும் நிகரில்லை என்பதை வாசித்தோம். 111வது சங்கீதம் சொல்கிறது, அவருடைய நாமம் பரிசுத்தமானதும் பயங்கரமுமானது என்று. நம்முடைய ஆண்டவர் அன்பான தேவன், நம்மை அவர் நேசிக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மை தேடி வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். நாம் பாவிகளாக இருக்கையிலே, ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம், நாம் பாவிகளாக இருக்கையிலே அவர் நம்முடைய பாவங்களுக்காக நம்மை தேடி வந்து நமக்காக பலியானார் என்று சொல்லி. அப்படிப்பட்ட அன்பான தேவன் அன்பை மாத்திரம் வைத்திருக்கவில்லை, அவருடைய குணமாக பரிசுத்தத்தையும் வைத்திருக்கிறார். பரிசுத்தமுள்ள தேவனை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களிலே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் நம்முடைய ஆண்டவரை பரிசுத்தமுள்ள தேவனாக சில நேரங்களிலே பார்க்க தவறி போகிறோம். அவர் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர் என்றால் அவருடைய பரிசுத்தத்திற்கு நிகராக ஒருவரும் நிற்க முடியாத அளவிற்கு பரிசுத்தமானவர் என்பதை மறந்து போகிறோம். அவருடைய நாமத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட தேவனை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமம் பரிசுத்தமானது பயங்கரமுமானது. இதை குறித்து நாம் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 2வது வசனம் சொல்கிறது, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். முதல் வசனத்திலே அவருடைய சிங்காசனம் காணப்படும், அந்த சிங்காசனத்திலே ஆண்டவர் வீற்றிருப்பதை ஏசாயா பார்க்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கல்களால் அது நிறைந்திருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். 2வது வசனம் சொல்கிறது, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து என்று நாம் பார்க்கிறோம். அவர்களை குறித்து வேதம் சொல்லும்போது பரிசுத்த தூதர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பரிசுத்த தூதர்கள், அந்த பரிசுத்தமான தூதர்கள், மீண்டுமாக பயன்படுத்துகிறேன், அந்த பரிசுத்தமான தூதர்கள், பரிசுத்தம் என்கிற வார்த்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய 6 சட்டைகளிலே 2 சட்டைகளால் தங்களுடைய முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தங்களுடைய கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறக்கிறார்கள் என்று. எதற்காக என்று சொன்னால் பக்தியினுடைய அடையாளம். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நான் பரிசுத்தமானவனாக காணப்பட்டாலும் இந்த பரிசுத்தம் போதாது, அவர் ஒப்புயர்வற்ற தேவன் என்பதை காண்பிப்பதற்காக அந்த அனுபவத்தை நாம் வாசிக்கிறோம். 3வது வசனம் சொல்கிறது, ஒருவரையொருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். எவ்வளவு பரிசுத்தமான ஒரு அனுபவம்! வேதாகம எழுத்தாளர் ஒருவர் இப்படியாக எழுதுகிறார், பரிசுத்த தூதர்கள் தங்களுடைய முகங்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். பரிசுத்தமான கேருபீன்களும் சேராபீன்களும் அவருடைய சிங்காசனத்தை மிகுந்த பயபக்தியோடு அணுகுகிறார்கள். அப்படி என்றால் பாவம் நிறைந்த இந்த உலகிலே காணப்படக்கூடிய எல்லைக்குட்பட்டவர்களாகிய நாம் எவ்வளவு பயபக்தியோடு, எவ்வளவு பரிசுத்தத்தோடு நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவருக்கு நிகராக ஒருவரும் கிடையாது. அவர் ஒப்புயர்வற்ற தேவனாக காணப்படுகிறார். அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். இப்போது மிக முக்கியமான பகுதிக்கு நாம் வருகிறோம். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவருடைய நாமம் ஏற்கனவே பரிசுத்தம் உள்ளதாக காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய ஜெபம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நம்மை ஜெபிக்க சொல்லுகிறார். அவருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று நம்மை ஜெபிக்க சொல்வதற்கான காரணம் என்ன? ஒரு சில கிரேக்க வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ரொம்ப கடினமான வார்த்தைகளாக இருக்காது. இந்த பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கிற இந்த வார்த்தையை, பரிசுத்தம் என்கிற வார்த்தையை கிரேக்க மொழியிலே பார்க்கும் பொழுது ஹகியாஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள்.
அந்த ஹகியாஸ் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்றால் பரிசுத்தம், தூய்மை, புனிதம், மேலானது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த பரிசுத்தம், புனிதம் என்கிற வார்த்தையை சொல்லக்கூடிய அந்த ஹகியாஸ் என்கிற வார்த்தை இந்த ஜெபத்தில் பயன்படுத்தப்படவில்லை. மாறாக சற்று அதனோடு சேர்ந்த ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. என்ன வார்த்தை என்று சொன்னால் ஹகியாசோ. தேவனுடைய நாமம் பரிசுத்தமானது என்று இந்த ஜெபம் நமக்கு சொல்லவில்லை. மாறாக இந்த ஜெபம் என்ன சொல்கிறது என்றால் தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுத்த வேண்டும், தேவனுடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஜெபமாக இது காணப்படுகிறது. ஹகியாசோ என்பதற்கான பொருள் டு சாங்டிஃபை, பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தை உடைய வார்த்தையை தான் ஆண்டவர் இந்த ஜெபத்திலே பயன்படுத்தியிருக்கிறார். அவருடைய நாமம் பரிசுத்தமானது என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். பரிசுத்தமான நாமத்தை ஏன் பரிசுத்தப்படுத்த தேவன் சொல்லுகிறார்? அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவது எப்படி? முதல் பகுதியில் நாம் பார்த்தோம், தேவன் பரிசுத்தமுள்ளவர், அவருடைய நாமம் பரிசுத்தமானது, அவருக்கு நிகராக ஒருவரும் இல்லை என்பதை பார்த்தோம். ஏற்கனவே பரிசுத்தமுள்ள ஒரு நாமம் எப்படி நம்மால் பரிசுத்தப்படுத்த முடியும்? அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம். இந்த எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது இது தேவனுடைய ஜனங்களை பற்றின வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போவார்கள் என்று சொல்லக்கூடிய செய்திகளை எரேமியா அதிகமான இடங்களில் எழுதியிருப்பார். யூத ஜனங்கள் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே அவர்கள் அடிமையாக போவார்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியோடு இந்த எரேமியா புஸ்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும். அதில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த செய்திக்கு ஏற்ற ஒரு வசனமாக 14ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்கிறது, கர்த்தாவே, இடையிலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே. இங்கு ஆண்டவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய எரேமியா தீர்க்கதரிசி அவரிடத்தில் பேசும்பொழுது என்ன பேசுகிறார் என்றால், கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே. என்ன சொல்லி ஜெபிக்கிறார் எரேமியா என்று சொன்னால், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் பரிசுத்தமுள்ள தேவன் தான். நம்முடைய பிதா, அவருடைய நாமம் பரிசுத்தமானது தான். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், நம்ம முதல் வரியில் ஜெபிக்கிறோமே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்கிறோமே, அந்த ஜெபத்தை நாம் எப்போ ஜெபிக்க முடியும் என்று நாம் பார்த்தோம்? எப்போ ஆண்டவர் என்னை அவருடைய குடும்ப அங்கத்தினராக ஏற்றுக்கொள்கிறாரோ, அதாவது இயேசு கிறிஸ்துவை நான் என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பிதா என்னை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். மற்றவர்களை சகோதரனாக சகோதரியாக நேசிக்கும் பொழுது நான் அந்த தெய்வீக குடும்பத்தின் அங்கத்தினராக காணப்படுகிறேன் என்பதை நம்ம பார்த்தோம். அப்போது எங்கள் பிதாவே என்று சொல்லும்போது நான் யாராக மாறுகிறேன் என்றால் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறேன். தேவனுடைய பிள்ளையாக மாறக்கூடிய எனக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவருடைய நாமம் தரிக்கப்படுகிறது. எனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு தகப்பனாக நான் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு என்னுடைய நாமம் தரிக்கப்படுகிறது. நம்முடைய மாநிலத்தில் இந்த கலாச்சாரம் கிடையாது, இந்த பழக்கம் இல்லை. ஆனால் மற்ற இடங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிள்ளைக்கு பெயர் இருக்கும், பெயருக்கு பின்னால் தகப்பனுடைய பெயர் சேர்ந்து காணப்படும். பிள்ளையுடைய பெயருக்கு பின்னால் தகப்பனுடைய பெயரும் காணப்படும். அதை நம்முடைய பழக்கமாக நாம் வைப்பது கிடையாது, நம்ம இனிஷியல் போட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் பெரும்பான்மையான இடங்களிலே பிள்ளையுடைய பெயருக்கு பின்பால் தகப்பனுடைய பெயர் காணப்படும். தகப்பனுடைய பெயர் அந்த குழந்தைக்கு தரிக்கப்பட்டதாக இருக்கும். அதே போல இங்கு எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே உம்முடைய நாமம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லுகிறார். ஒரு எழுத்தாளர் இப்படியாக சொல்லுகிறார், this name is put upon every follower of Christ. யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்படுகிறது. அப்படி என்றால் எரேமியா ஜெபித்த அந்த ஜெபத்தை போல நாமும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே. இட் இஸ் த ஹெரிட்டேஜ் ஆஃப் த சைல்ட் ஆஃப் காட். யாரெல்லாம் தேவனை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் சுதந்திரமாக கொடுக்கப்படக்கூடியது. குடும்ப அங்கத்தினர் தகப்பனுடைய பெயரை சொல்லி அழைக்கப்படுவார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஆனால் இங்கு எதற்காக ஆண்டவர் நம்மை அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்க சொல்கிறார் என்றால், அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை தரித்து கொண்ட பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம்.
யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில், யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இங்கும் அவருடைய நாமத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த நாமத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இங்கு வந்துட்டு ஐஸ்வர்யவான்களை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய ஜனங்கள் ஐஸ்வர்யவான்களை மேன்மையாக நினைக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யவான்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொன்னால் 7வது வசனம் சொல்கிறது, உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்களளவோ தூஷிக்கிறார்கள். என்ன நாமம் இவர்களுக்கு தரிக்கப்பட்டது என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், பரலோக பிதாவின் பிள்ளைகள் என்பதுதான் இவருடைய நாமம். அந்த நாமத்தை அவர்கள் தூஷிக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு யாருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் தேவனுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவினுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாக நாம் காணப்படுகிறோம். எதற்காக காணப்படுகிறோம் என்று சொன்னால், நம்ம இப்போ வாசித்தோம் யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில், மற்றவர்களுக்கு முன்பாக நான் பிதாவை வெளிப்படுத்த வேண்டும். God sends into the world as his representative. நம்மை தேவன் இந்த உலகத்திற்கு எப்படி அனுப்புகிறார் என்று சொன்னால் அவருடைய பிரதிநிதியாக அனுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலின் மூலமாகவும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நடக்கையின் மூலமாகவும், நம்முடைய வாயின் ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாகவும் நாம் தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். எப்படி பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக. எப்படி அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த முடியும் என்றால் நம்முடைய நடக்கையின் மூலமாக. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கு ஒருவரும் நிகரில்லை என்பதை பார்த்தோம். அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பதாக பரிசுத்த தூதர்களை நிற்கும் பொழுது தங்களுடைய செட்டைகளினால் தங்களுடைய முகங்களையும் தங்களுடைய செட்டைகளினால் தங்களுடைய கால்களையும் மூடிக்கொள்ளுகிறார்கள். அவ்வளவு பரிசுத்தம் நிறைந்த தேவன் என்பதை நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த தேவன் என்ன செய்கிறார் என்றால், பரிசுத்தத்திற்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத அளவிற்கு பாவமான சூழ்நிலையில் வாழக்கூடிய ஜனங்களாகிய நமக்கு அவருடைய நாமத்தை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளையாக அவர் அங்கீகரித்திருக்கிறார். அதுதான் பரமண்டல ஜெபத்தினுடைய முதல் வரி. எங்கள் பிதாவை என்று உரிமையோடு நாம் கூப்பிடுகிறோம். உரிமையோடு கூப்பிடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர் அவருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அந்த நாமத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் மத்தேயு 5:16 அதை தான் வாசித்தோம். மனுஷர் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னையும் உங்களையும் ஆண்டவர் அவருடைய பிரதிநிதியாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் இங்கு இறங்கி வந்தால் அவர் பரிசுத்தமானவர் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர் பரிசுத்தமானவர் என்பதை நம் மூலமாக ஜனங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார். அவருடைய நாமம் பரிசுத்தமானது என்பதை ஜனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். பரமண்டல ஜெபத்திலே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று எப்போ நம்ம ஜெபிக்க முடியும் என்றால், என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, என்னுடைய வார்த்தையின் மூலமாக, என்னுடைய நடக்கையின் மூலமாக அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தும் போது தான் என்னால் இந்த ஜெபத்தை ஜெபிக்க முடியும். ஏன் இதை செய்ய சொல்கிறார் என்றால், ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக. எப்போ நாம் அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த முடியும் என்றால், மற்றவர்களுக்கு முன்பாக சொந்த பலத்தினால் அல்ல, ஒருபோதும் முடியாது. நம்ம முதல் வரியிலே ஜெபித்தோமே, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்கிறோமே, ஜெபிக்கும் போதே நம்ம 3 பாடங்களை படித்தோம். அந்த 3 பாடங்களிலே 3வது முக்கியமான பாடம், என்னை முற்றிலுமாக அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அல்லவா. என்னை முற்றிலுமாக அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது எனக்கு என்ன ஒரு அனுபவம் கிடைக்கிறது என்றால், பிலிப்பியர் 2:13 நாம் நேற்றைய தினத்திலே வாசித்தோம். அவர்தாமே நம்மிடத்திலே அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியும் விருப்பத்தின்படியும் செய்கைகளை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று. என்னுடைய குணத்தை அவரால் மாற்ற முடியும். என்னுடைய வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியும். பரிசுத்தத்திற்கும் எனக்கும் சற்றும் தொடர்பில்லை என்று நினைக்கக்கூடிய எவராக இருந்தாலும், இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பாவத்தினால் நீங்கள் சிக்குண்டவர்களாக காணப்பட்டாலும்,
நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் பிதா உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். பிதா உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அவருடைய நாமம் தரிக்கப்படுகிறது. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையாக, அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க தேவன் விரும்புகிறார். பரமண்டல ஜெபத்தில் வேறு எந்த விண்ணப்பத்தை அவர் முதலாவது விண்ணப்பமாக வைத்திருக்கலாம். ஆனால் அவர் வைத்த முதல் விண்ணப்பம், எங்கள் பிதாவை என்று அழைத்த பிறகு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய முதலாவது விண்ணப்பம் என்னவென்றால், அவருடைய நாமம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான். அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதே முதலாவது விண்ணப்பமாக இருக்கிறது. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும்? எப்படி அவருடைய நாமம் பரிசுத்தமாகும்? ஏற்கனவே பரிசுத்தமுள்ள ஒரு நாமம் தானே என்று நினைப்பதற்கு அல்ல. அவருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது, ஆண்டவரே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட நான் உம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறவனாக, உம்முடைய குணத்தை பிரதிபலிக்கிறவனாக, உம்முடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறவனாக காணப்பட வேண்டும் என்று உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். அந்த உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 1:15-16 வசனங்களை வாசிக்கிறேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம யாரோ ஒருவர் கிடையாது. நாம் அவருடைய தெய்வீக குடும்பத்தின் அங்கத்தினர். நம்மால் செய்ய முடியாத அளவிற்கு இது மோசமான காரியமாக இருந்தாலும், நம்முடைய பலத்திற்கு மிஞ்சினதாக இருந்தாலும் நம்முடைய பலத்தினால் அல்ல. நாம் நம்மை முற்றிலுமாக தேவனிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோமே. நம்முடைய ஜெபத்தின் துவக்கத்திலேயே எங்கள் பிதாவே என்று சொல்லும்போது முற்றிலும் அவரிடத்திலே ஒப்புக் கொடுத்த கம்ப்ளீட் சரண்டர், அந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து வருகிறோமே. அவர் நம்மை பரிசுத்தராக்க வல்லவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்மையும் பரிசுத்தராக இருக்க விரும்புகிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நடவடிக்கைகளிலும் பரிசுத்தம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், என்னை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த பரிசுத்தமான ஜீவியத்தை நமக்கு கொடுப்பதற்காகவே அழைத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர் என்பதற்கு நம்முடைய வாழ்க்கை சான்றாக இருக்கும். என்னை அழைத்த தேவன் என்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுத்தார், என்னை பரிசுத்தமான ஒரு அனுபவத்தில் வழி நடத்துகிறார் என்று சொல்லும்படியாக அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை காணப்பட வேண்டும். எப்படி அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்படும் என்றால், நம்ம எங்கள் பிதாவை என்று சொல்லும் போதே அதை பார்த்தோம். மீண்டுமாக அதே காரியத்தை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் பிலிப்பியர் 2:13, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி நம்மில் அவர் செய்கைகளை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அதனால் பயப்பட வேண்டாம். என்னால் எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும்? என்னால் எப்படி தேவனுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த முடியும்? ஒருபோதும் பயப்படாதீங்க. அவர் அவருடைய செய்கையையும் அவருடைய விருப்பத்தையும் நம்மிலே உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். அதனால் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்த அவரால் முடியும். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் வருவதற்கு சற்று முன்பாக நாம் பரிசுத்தமாக மாறிவிடலாம். ஆண்டவர் வருவதற்கு சற்று முன்பாக நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து திரும்பி விடலாம் என்று ஒருபோது நினைக்காதீங்க. நான் நம்முடைய வாழ்க்கையிலே இப்போது இருந்தே இந்த செய்தி இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைய தினத்தில் நீங்கள் இதை உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற்ற வேண்டும் என்று தேவன் சொல்லித் தருகிறார். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபிக்கக்கூடிய நாம் எப்போது ஜெபிக்க முடியும் என்று சொன்னால், என்னுடைய நடக்கையில் பரிசுத்தராக இருக்கும் பொழுது. அந்த அனுபவம் இன்று துவங்க வேண்டும், இப்பொழுது துவங்க வேண்டும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின உங்களுடைய பிதாக்களைப் போல உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருப்பீர்களாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்ட நீங்களும் நானும், என்னுடைய இருதயத்திலும் உங்களுடைய இருதயத்திலும், நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தான் தேவனுடைய நாமம் இந்த பூமியில் பரிசுத்தப்படுத்தப்படும். அவர் ஏற்கனவே பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். பரலோக தூதர்கள் அவரை பரிசுத்தர் என்று கூப்பிடுகிறார்கள். ஆனாலும் இந்த பூமியில் இருக்கிற ஒரு நபர் அவரை பரிசுத்தர் என்று கூப்பிட வேண்டும் என்றால், அவருடைய நாமம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்றால், அது என்னுடைய வாழ்க்கையின் மூலமாகத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை கற்றுக் கொடுக்கிறார்.
பிரெஞ்சு புரட்சியின் காலம் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை தெரியாதவர்களாக இருந்தால் அது 1700களிலே நடைபெற்ற ஒரு சம்பவம். 18ஆம் நூற்றாண்டின் நிறைவு பகுதியிலே அந்த பிரான்ஸ் நாட்டில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், பணக்காரர்கள் செல்வமாய் வாழ்ந்தவர்கள் ஏழைகளை கொடுமையாக நடத்தினார்கள். பெரியவர்கள் பணக்காரர்கள் தங்களுக்கு மிகுதியான பொருட்களை சேர்த்து கொண்டே இருந்தார்கள். ஏழைகள் தொடர்ச்சியாக ஏழ்மையிலே வாடிக்கொண்டிருந்தார்கள். அப்படி வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமயம், தொடர்ச்சியாக இந்த அனுபவத்தின் மூலமாக ஒரு புரட்சி வெடிக்கிறது. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும் என்கிற கம்யூனிச கொள்கையை அந்த நாடு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, பெரும்பான்மை மக்கள் கம்யூனிச கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களாக புரட்சியாளர்களாக மாறுகிறார்கள். அப்போது செல்வமாய் வாழ்ந்தவர்கள் செல்வமாய் இருந்த நாட்களிலே ஏழைகளை சற்றும் கண்டுகொள்ளவில்லை. இப்போ என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஏழ்மையில் உள்ளவர்கள், பெரும்பான்மையானவர்கள் ஏழ்மையில் உள்ளவர்கள், அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு சொன்னால், அவர்கள் செல்வமாய் வாழ்ந்த நாட்கள் போதும், இப்போது செல்வமாய் வாழ்ந்த ஒவ்வொருவரும் மரிக்க வேண்டும். அவர்களுடைய கழுத்தை அறுத்து கொலை செய்யும்படியான ஒரு இயந்திரம் அங்கு இருந்தது. அந்த இயந்திரத்திலே செல்வந்தர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று முடிவெடுத்து எல்லா செல்வந்தர்களையும் கொலை செய்கிறார்கள், ஏழை மக்கள் எல்லாம் சேர்ந்து. எதற்காக என்று சொன்னால், அவர்கள் மிகுந்த கொடுமையான நபர்களாக இருந்தார்கள். இதை நீங்கள் வரலாற்றிலே வாசிக்க முடியும். செல்வமாய் வாழ்ந்தவர்கள் எல்லாரும் தங்களுடைய உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். எங்கே ஓடினாலும் சரி அவர்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். பார்க்கிற இடங்களிலெல்லாம் ரத்த வெள்ளம். கிளர்ச்சியாளர்கள் புரட்சியாளர்களால் நிறைந்திருந்த ஒரு தேசமாக பிரான்ஸ் தேசம் காணப்பட்டது. பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்று நீங்கள் வரலாற்றிலே படிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு செல்வந்தர், அவருடைய பெயர் என்ன என்று சொன்னால் மார்க்கஸ் டி காண்டன்செட். அந்த செல்வந்தருடைய ஒரு அனுபவத்தை இவங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த செல்வந்தர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையிலே மிகுதியான செல்வத்தை உடையவராக காணப்பட்டார். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இப்பொழுது உயிர் பிரிய போகிறது என்கிற பயம் வந்துருச்சு. அவர் முடிவு பண்ணுகிறாரு, தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டுமா அல்லது இந்த செல்வத்தை இழக்க வேண்டுமா என்று அவர் யோசிக்கும்போது, இந்த செல்வம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் உயிரோடு இருந்தால் போதும் என்று அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னு சொன்னால், தன்னுடைய பணத்தை தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன் உருவத்தை முற்றிலும் ஏழ்மையான ஒரு கோலமாக மாற்றுகிறார். உடையை மாற்றுகிறார், தோற்றத்தை மாற்றுகிறார். ஏழை மக்கள் எப்படி உடையை அணிந்திருப்பார்களோ அதே போல உடையோடு, அதே போன்ற ஒரு மூட்டையோடு அவர் தன்னுடைய பிரயாணத்தை துவங்குகிறார். பார்க்கிற இடங்களிலெல்லாம் செல்வந்தர்களை பிடித்து கொன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம். அந்த கழுத்தை அறுக்கக்கூடிய இயந்திரத்திலே அநேகரை கொண்டு போய் அவர்கள் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து இந்த காண்டன்டிசெட் பயப்படுகிறார். பயந்து, எனக்கு இந்த உயிர் தான் முக்கியம், ஆஸ்தி முக்கியமில்லை என்று சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஒரு பரதேசியாக பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறார். அந்த நாட்களில் அநேகர் வெவ்வேறு இடங்களுக்கு சென்றார்கள். காரணம் என்ன என்றால், எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களை கொலை செய்து கொண்டிருந்தார்கள். இருக்கக்கூடிய செல்வத்தை ஒரு பொதுவான மக்கள் எல்லாரும் பிரித்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை உடையவர்களாக அந்த நாட்களில் காணப்பட்டார்கள். அப்போ எல்லாரும் வெவ்வேறு இடங்களுக்கு செல்லும்போது இவரும் ஒரு இடத்திற்கு பிரயாணியாக செல்லுகிறார். எல்லா இடங்களிலும் இவர் தப்பித்து சென்று கொண்டே இருக்கிறார், ஏழையை போல தோற்றத்தை உடையவராக இருக்கிறதுனால. ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடக்கூடிய ஒரு நேரம், நல்ல பசி ஆயிடுச்சு இவருக்கு, சாப்பிட வேண்டும். அப்போ அந்த இடம் ஃபுல்லாக ஏழைகளால் நிறைந்த ஒரு இடமாக காணப்படுகிற அந்த ஹோட்டலில் இவர் போய் ஒரு மெனு ஆர்டர் பண்ணுறார். என்ன ஆர்டர் பண்ணாருன்னு சொன்னால், சாதாரண ஒரு ஆம்லெட் தான் ஆர்டர் பண்ணார். எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு ஆம்லெட் தான். ஆனால் அவர் ஆர்டர் பண்ண விதம் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்தது. என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், 12 முட்டைகளை போட்டு ஒரு ஆம்லெட் கொடுக்க வேண்டும் என்று ஆர்டர் பண்ணுறார். எந்த ஒரு ஏழையும் அப்படி சொல்ல மாட்டான். தன்னுடைய தோற்றத்தின் மூலமாக ஏழையாக காணப்பட்டாலும் அவரால் அந்த குணத்தை மாற்ற முடியவில்லை, தன்னுடைய இயல்பை மாற்ற முடியவில்லை. தன்னுடைய உயிர் போய்விடும் என்கிற பயத்தினாலே தன்னுடைய தோற்றத்தை முற்றிலுமாக மாற்றி கொண்டார், வெளிப்புற தோற்றத்தை. ஆனால் உள்ள மாறவே இல்லை. அதன் மூலமாக அவர் தன்னை அடையாளப்படுத்தி காட்டிவிட்டார் செல்வந்தன் என்பதை. உடனே அவரை பிடித்து கொண்டு போய் கொலை செய்தார்கள். ஏன் இந்த சம்பவத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்மையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். அவருடைய நாமம் பரிசுத்தப்படுத்தும்படியாக நம்மை ஆண்டவர் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க சொல்லுகிறார். அந்த பரிசுத்தம் என்பது வெளிப்புறத்தில் மாத்திரம் நாம் காண்பித்து தப்பித்து விடலாம் என்று நினைத்தோம் என்றால், அந்த காண்டன்டிசெட் அவருடைய இயல்பு ஒரு நாள் வெளிப்பட்டது போல நம்முடைய இயல்பு வெளிப்படும். பரிசுத்தம் என்பது வெளிப்புற தோற்றத்தினால் அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அது வர வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்மையும் பரிசுத்தமுள்ளவராக இருக்க விரும்புகிறார். அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அதை உணர்ந்தவர்களாக பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்வோமா?
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.